Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ரிங்டோன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த வீடியோவில் ரிங்டோன் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் சைலண்ட்டில் போட்டிருக்கீங்களா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து சைலண்ட்டில் போட்டுட்டு ரிங்டோன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ சைலண்ட்டில் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் மொபைலில் வந்து சைலண்ட் மோடில் எதுவும் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ரிங்கிங்டோன் ஒலிம் வந்து நீங்கள் சரியாக தான் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ரிங்கிங்டோன் வந்து ஒலிமை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுருந்தாலுமே ரிங்கிங்டோன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் போட்டிருக்க ரிங்கிங்டோன் வந்து சரியான ரிங்கிங்டோனா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ரிங்கிங்டோனுக்கு வந்து நான் அப்படின்றத போட்டிருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து ரிங்கிங்டோன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சரியாக இருந்துமே உங்களுக்கு வந்து ரிங்கிங்டோன் வந்து ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ரெஸ்ட் வந்து கொடுக்குறதே இல்லை. ஸோ இதனாலே வந்து நம்ம மொபைல் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா ஒருக்க ரிங்டோன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இது சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சில பக்ஸ் காரணமாக வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபோனில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அப்டேட் எல்லாம் பண்ணியுமே ஒர்க் அவுட் ஆகாட்டி லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இங்கே கவனமாக ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ். ஸோ ரீசெட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிடாதீங்க. அது கொடுப்ப இருந்துச்சுன்னா ஃபோனில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே அழிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து ரொம்பவே கவனமாக கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி செட்டிங்ஸ் ரீசெட் ஆகின அப்புறமா உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். அப்படி சேஞ்ச் ஆகின அப்புறமா நீங்கள் ரிங்கிங்டோன் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் ரிங்கிங்டோன் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.